இன்றைய வேதவாக்கு: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதே தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒரு முக்கிய பாடமாகும். தங்கள் வாழ்க்கையில் சகல காரியங்களையும் தங்கள் சுய சித்தத்தின்படி செய்யாமல் தேவ சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து அவருடைய நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். நாம் பரமகானானுக்கு வழி நடத்தப்படுகிறோம். வாக்குத்தத்தின்படி இதில் பிரவேசிக்க பல பாடுகள் உண்டு. நாம் முறுமுறுப்பில்லாமல் சந்தோஷத்துடன் தேவ நடத்துதலுக்கு கீழ்ப்படுதலுடன் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். விசுவாசம், தேவன் பேரில் நம்பிக்கையும் உள்ளவர்கள் மட்டுமே இந்த நிலையை பெற்று வாழ முடியும். கிறிஸ்துவும் பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து அதனால் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது என்று ஜெபித்தார். சங்கீதம் 73 சங்கீதம் 23, 24 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆகினாலே நான் உனக்கு போதித்து, அதாவது நான் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய தெய்வத்தை அது குறிக்கிறது. நான் உனக்கு, தேவன், அதாவது யாரெல்லாம் அந்த ஆண்டவராகிய தெய்வத்தை பின்பற்றுகிறார்களோ, வசனத்தை நேசித்து அந்த வசனத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, விட்டு கொடுக்கிறார்களோ, தேவனுடைய வாழ்க்கையிலே தெய்வமாக இருந்து எனக்கு போதுமானவராக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்து இப்படி சொல்கிறார்: நான் உனக்கு. அவரை தேடி நாடி ஓடி வருகிறதான அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவரையே சொந்த தெய்வமாக, வாழ்வின் இரட்சகராக, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதான் அவரை பார்த்து இந்த வசனம் சொல்கிறது, நான் உனக்கு. அந்த நான் என்று சொல்லும்போது அது கடவுளை குறிக்கக்கூடியது. அது மாத்திரமே அது வசனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. தேவ வசனத்தை, சத்திய வசனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக சொல்கிறது, நான் உனக்கு. வசனம் சொல்கிறது, நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். எந்த பாதையிலே நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட வழியிலே நாம் நடக்க வேண்டும், எது சரியான வழி, எது சரியில்லாத வழி, எது குறுகலான வழி, எது விரிவான வழி, எது கரடுமுரடான பாதை, எந்த பாதையிலே சென்றால் நீ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், எந்த பாதையிலே சென்றால் மோட்சத்தை கண்டடைய முடியும் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. நடக்க வேண்டிய வழியை அது காட்டுகிறது என்று பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். வேதவசனமே அப்படியாக இருக்கு. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பிரகாரமாக வேதவசனமே இருளான பாதையில் வெளிச்சமாக, வேதவசனமே நாம் நடக்க வேண்டியதாக, நான் வைக்க வேண்டியதான அடிகளை சரியாக கவனமாக வைக்க வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடக்கிறதான பாதை சரியான பாதையா சரியில்லாத பாதையா என்று ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது வசனம். இந்த வேத வசனம் நாம் எந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தில் நாம் செயல்பட வேண்டும் சொன்னால் அதற்கான ஆலோசனைகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய ஆலோசனை அல்ல, இது தேவனுடைய ஆலோசனையாக இருக்குது. வேத வசனமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆலோசனை தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் தினந்தோறும் அந்த வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடப்போம் என்று சொன்னால் நாம் சரியான பாதையிலே நடத்தப்படுவோம். நம்மை அந்த வசனம் போதிக்கும், நமக்கு போதித்து நாம் எந்த பாதையிலே நடக்க வேண்டும், நீதியின் பாதை எது, பரிசுத்த பாதை எது, உத்தமமான பாதை எது, உண்மையான பாதை எது, நேர்மையான பாதை எது, சரியான பாதை எது என்று சொல்லி நமக்கு காட்டும். நாம் நடக்கிறதான வழியை சரி இல்லை என்று சொன்னால் அது நமக்கு சுட்டி காட்டும். வேதவசனம் கண்ணாடியாக இருக்கிறது. வேதவசனம் சமட்டியாக இருக்கிறது. வேதவசனம் சரியான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அப்படியாக அந்த வேதவசனத்தை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் அந்த தேவன் அப்படியாக வேத வசனங்கள் மூலமாக நமக்கு போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார்.
நம் மேல் கண் வைத்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லித் தருவார். நாம் அநேக நேரங்களில் ஐயோ நான் போகிறதான பாதை சரிதானா, நான் செய்கிறதான காரியம் நல்ல காரியம்தானா, எனக்கு யார் ஆலோசனை சொல்லுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, அந்த வேதவசனத்தை நாம் தேடும் பொழுது, நாடும் பொழுது, வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேதவசனம் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து நல்ல ஆலோசனைகளை தந்து, பாதை செவியான பாதை எது, நேர்த்தியான பாதை எது, பரிசுத்தமான பாதை எது, உத்தமமான பாதை எது என்று காண்பித்து நம்மை அவர் மோட்ச வழிக்கு யாத்திரையிலே சரியாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகினால அந்த வேத வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வாசிப்போம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். வாழ்க்கையிலே அந்த வேத வசனத்தின்படியே வாழ ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நிச்சயமாக அந்த வேத வசனம் நம்மை சரியான பாதையை நடத்தும், ஒரு வெற்றியுள்ள பாதையை நடத்தும். நாம் புகுதான பாதையிலே அநேக மனிதர்களை காணலாம். சுயநலம் வாய்ந்ததான மனிதர்கள், மனம் போன போக்கில் வாழ்வதான மனிதர்கள், உல்லாசமாக வாழ்வதான மனிதர்கள், ஏனோ தானோ என்று வாழ்வதான மனிதர்கள், முரண்பாடு அற்ற மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் இவைகள் மத்தியிலே நாம் யாரை பின்பற்றி, எவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு நல்ல ஆலோசனைகளை தரக்கூடியது இந்த சத்திய வேத வசனம். இந்த சத்திய வேத வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். தொடர்ந்து அந்த வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அது நாம் நடக்க வேண்டியதான சரியான பாதையை நமக்கு காண்பிக்கும். நல்ல ஆலோசனைகளை தந்து நம்மை பரலோக வாழ்க்கைக்கு நேராக, பரலோக நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை அது நடத்தும். வசனத்தை நாம் நேசிப்போம், அதை வாசிப்போம், தொடர்ந்து கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.